பெரும்பாலும் பயானுகளுக்கு செல்லுகிற இடத்தில் அந்த ஊருடைய உலமாக்களிடம் அல்லது அந்த ஊருடைய பள்ளி நிர்வாகிகளிடம் உங்க ஊர்ல என்ன பேசணும், உங்க ஊர்ல என்ன தேவைன்னு கேட்போமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஊருக்காரரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வட்டி அதிகமா இருக்கு, அதை பேசுங்க ஜெர்த்து. எங்க ஊர்ல துணிக்கு வர மாட்டேங்கிறானவோ, அதை பேசுங்க ஜெர்த்துன்னா சொல்லுவாங்களா இல்லையா? சமீப காலங்களில் தமிழ்நாட்டினுடைய 90% ஊர்கள்ல உங்க ஊர்ல என்ன பேசணும், உங்க ஊருக்கு என்ன தேவைன்னு கேட்டா, ஹசரத் ஓடி போறத பத்தி பேசுங்க. எவ்வளவு வெக்கமாக இருக்கிறது தெரியுமா? காதோடு காதாக பேசிமாம் வந்து கீழக்கரையில் இல்ல, நீங்க இங்க இருக்கிற ஏதாவது பேசிமாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. பொதுவான ஊர்களில் சொல்றேன், காதோடு வந்து சொல்லுகிறார்கள், ஹசரத் பொம்பளை பிள்ளைங்க ஓடி போகிறார்கள், எவனையாவது காதலித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள், சமயங்களில் முஸ்லிம் சமயங்களில் காஃபிர், இந்த கேடுகட்ட தன்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த வரிசையில இன்னைக்கு மிக முக்கியமான இடத்தில் சமூக சீர்கேட்டில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காதல் வயப்பட்டு ஒட்டுமொத்த பெற்றோரை, உறவை, அவர்களின் பாரம்பரியத்தை, அவர்களின் ஊர் மண்ணின் பெருமையை, மரபின் மகிமையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறான். எல்கேஜியில இருந்து இவளை படிக்க வச்சு படாத பாடுபடுத்தி எல்லாம் பண்ணா 40 நாள் அவங்களோடய சுத்திட்டு 2 வரி எழுதி வைக்கிறான், மனசுக்கு பிடிச்சவரோட போற, தேட வேண்டாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இவளை எதை கழட்டி அடிக்க? அல்லாஹு அக்பர். வெளியே வர்றதில்லை அந்த பெற்றோர் நிறைய பேர். அது எந்த ஊராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கீழக்கரையாக இருக்கட்டும், அந்த பெற்றோர்கள் படுகிற பாடு என்ன பாடு தெரியுமா? வெளியே வர்றதில்லை. 4 பேர் கேட்கிறானே, உன் புள்ள எங்கன்னு, உன் பிள்ளைக்கு கல்யாணம் எப்போன்னு கேட்கிறானே. வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே அழுகிற பெற்றவர்களின் கண்ணீர் உங்களை சும்மா விட்டுருமா? நான் கேட்கிறேன், நீ வாழ்ந்துட முடியுமா? சத்தியமா எழுதி வச்சுங்க, பெற்றோரின் அழுகையோடு வெளியே போற நீ நாசமாதான் போவ. பத்துவா செய்யறேன்னு நினைக்க வேணாம், தயவு செய்து பத்துவா செய்யறேன்னு நினைச்சுக்க வேணாம். அப்பா அம்மாவுடைய, அத்தா அம்மாவுடைய கண்ணீருக்கு தாண்டி உனக்கு ஒருத்தனுடைய சதையும் தோளும் பிடித்து போகிறது என்றால், அதற்கு காதல் கத்திரிக்காய் என்று நீ பெயர் வைத்துக் கொண்டாய் என்றால் சத்தியமா உன் வாழ்க்கை விளங்காது.